மனசொடைந்து போன அந்த ஜீ தமிழ் சீரியல் நடிகர் திடீர்னு வீட்ல தற்கொலை பண்ணியிருக்காரு. இது ஜீ தமிழ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகி மிகவும் வெற்றிகரமா போயிட்டு இருக்க மிக முக்கியமான சீரியல்ல ஒண்ணு கார்த்திகை தீபம். இந்த சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கவர் நம்ம கார்த்திக். கார்த்திக் ஆரம்பத்துல சினிமால எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு பலகட்ட முயற்சிகள எடுத்திருக்காரு. அதன் பிறகு அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னா, அது விஜய் டிவில ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் தான். இதுல பல பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் இந்த சீரியல்ல முதல்ல அறிமுகமானாரு. ஆனா, கார்த்திக் ராஜ் அறிமுகமான இந்த முதல் சீரியல்லயே கொஞ்சம் பிரபலமும் ஆயிட்டாரு. அத அடுத்து விஜய் டிவில அவருக்கு ஆபீஸ் அப்படிங்கிற சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த சீரியல் நடிச்சது மூலியமா மக்கள் மத்தியில தனக்கென ஒரு பெரிய பாராட்ட வாங்குனாரு கார்த்திக் ராஜ். அதுக்கப்புறம் அவருக்கு ஜீ தமிழ்ல குறிப்பா செம்பருத்தி சீரியல்ல அவருக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு, அந்த சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு புகழோட உச்சத்துக்கே போனாரு நம்ப கார்த்திக் ராஜ். செம்பருத்தி சீரியல் குறிப்பா இவருடைய நடிப்புனாலே டிஆர்பில டாப்ல இருந்துச்சு. அந்த சீரியல்ல கார்த்திக், ஷபானா இவங்களுடைய காதல் கதைக்காகவே ரசிகர்கள் தவறாம இந்த சீரியல பார்க்க ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனா ஒரு 3, 4 வருடத்துக்கு மேல அந்த சீரியல் வெற்றிகரமா ஓடுனுச்சு. இந்த சீரியல் மூலியமா இவருக்கு தனி ஒரு ரசிகர் பட்டாளமே உருவானாங்க. புது நடிகர ஹீரோவா நடிக்க வச்சாலும், அந்த சீரியல் இதுவரைக்கும் இவ்வளோ பெரிய வெற்றி பெறும்னு யாருமே நெனைக்கல. அப்படி இந்த சீரியல்னால நெறைய விருதுகளையும் வாங்குனாரு கார்த்திக் ராஜ். ஆனா, அந்த நேரத்துல இவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சதன் காரணமா, திடீர்னு செம்பருத்தி சீரியல விட்டு விலகிட்டாரு. அதன் பிறகு அந்த சீரியல்ல புது ஹீரோ வச்சு நடிக்க வச்சாங்க. ஆனா, அந்த அளவுக்கு அவரால இந்த சீரியல ஒழுங்கா ரன் பண்ண முடியல. ஏன்னா, இந்த சீரியல ரசிகர்கள் விரும்பி பார்த்ததுக்கு காரணமே கார்த்திக் ராஜ் தான். அதன் பிறகு கார்த்திக் ராஜ் சொந்தமா சினிமா எடுத்தாரு. அதற்காக ரசிகர்கள்ட்ட உதவிலாம் கேட்டாரு. ஆனா, அந்த படம் அவர் நெனச்ச அளவுக்கு பெருசா வெற்றி தரல. படம் தோல்வி. இதனால நெறைய நஷ்டம் வேற. என்ன பண்றது தெரியாம தவிச்சிட்டு இருந்த கார்த்திக் ராஜுக்கு, திரும்பவும் ஜீ தமிழ் அவருக்கு ஒரு அரிய வாய்ப்ப குடுத்தாங்க. அதுதான் கார்த்திகை தீபம். இந்த சீரியல்ல இவர நடிக்கிறதுக்கு கூப்ட்டாங்க. கார்த்திக் ராஜ் வேற வழி இல்லாம மீண்டும் சீரியல்லே களமிறங்குனாரு. கார்த்திகை தீபம் சீரியல்ல மீண்டும் கலங்கின கார்த்திக் ராஜால, இந்த சீரியல் மீண்டும் இப்போ கொடி கட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. சீரியல் மீண்டும் டிஆர்பில நம்பர் 1 பொசிஷன இப்போ புடிச்சிருக்கு. இதன் மூலியமா கார்த்திக் ராஜ் தன் ரசிகர்களுக்காக மீண்டும் சீரியல்ல தொடர்ந்து ஒரு சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இதுக்கிடையில கார்த்திக் ராஜ் ஒரு சின்ன ஒரு பிரஸ் மீட்ல கலந்திருக்காரு. அப்போ அங்க வந்து சில பேரு, "இது மாரி உங்களுக்கு நடிக்கவே தெரியல. உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே காட்டத் தெரியல. ஆனா, எதற்காக ரசிகர்கள் உங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னே தெரியல" அப்படின்னு உங்கள பத்தி நெறைய மீம்ஸ் ட்ரோல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர கேள்வி கேட்க, அது கார்த்திக் ராஜுக்கு பயங்கர மன உளைச்சல் உண்டாக்கியிருக்கு. அதே மாரி அந்த கூட்டத்துல இருந்த சில ரசிகர்களும் அதே மாரி கேள்விகள கேட்டு கார்த்திக் ராஜ அங்க அசிங்கப்படுத்தியிருக்காங்க. கார்த்திக் ராஜுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே வெளியேறியிருக்காரு கார்த்திக் ராஜ். அப்படி வெளியேறின அவரு தன்னுடைய வீட்ல போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காரு. அழுதுருக்காரு. தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு யாருக்குமே புரியல. எல்லாரும் என்ன விரும்பி தான் சீரியல் பார்க்குறாங்கன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா எல்லாருமே என்ன கலாய்க்கணும் அப்படின்றதுக்காகவே சீரியல் பார்க்குறாங்க போல. அப்போ என்ன யாருக்குமே பிடிக்கலையா? என் நடிப்பு சுத்தமா யாருக்கும் பிடிக்கலையா? அப்ப எனக்கு நடிக்கவே தெரியலையா? நான் அவ்வளோ கேவலமா நடிக்கிறேனா? அப்படின்னு கார்த்திக் ராஜ் அத பத்தி யோசிச்சு, யோசிச்சு பயங்கரமா குடிச்சிருக்காரு. குடிச்சிட்டு மது போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம, தன்னை வெறுத்த எல்லாருக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும் அப்படின்னு கார்த்திக் ராஜ் தன்னுடைய வீட்லயே தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு. இது ஒட்டுமொத்த கார்த்திக் ராஜ் ரசிகர்களுக்கும், ஜீ தமிழ் ரசிகர்களுக்கும் உச்சகட்ட ஒரு அதிர்ச்சியையும், பரபரப்பையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.